தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி முடியப்போகும் நேரத்தில் அரசியல் ஸ்டண்ட் எடுத்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். கோவை வானூர்தி நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எல் முருகன், டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனைகள் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ள ரித்திஷ், ஆகாஷ் பாஸ்கரன் உள்ளிட்டோர் பெயர்களை சுட்டிக்காட்டினார். முதலில் இந்த தம்பிகள் யார், இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார் என வினா தொடுத்த எல் முருகன், அரசு அலுவலர்களுக்கே உத்தரவு போடும் அளவுக்கு ஒரு அதிகாரம் மிக்கவர்களாக அவர்கள் எந்த தைரியத்தில் வலம் வருகிறார்கள் எனவும், அதிகாரிகளுக்கு கட்டளையிடும் அளவிற்கு ஒரு பவர் சென்டராக இருந்து ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் எனவும் சாடினார். தமிழ்நாட்டில் ஒருபுறம் சார்கள் பெண்களை சீரழித்துக் கொண்டு இருந்தால், மறுபுறம் இந்த தம்பிகள் மக்கள் பணத்தை சுரண்டி வருவதாக கடிந்துரைத்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பினாமிகளினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தம்பிகள் யார்? இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார்? அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவு போடும் அளவுக்கு ஒரு அதிகாரம் மிக்கவர்களாக அவர்கள் வலம் வருவது எந்த தைரியத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள்? அதிகாரிகளுக்கு கட்டளையிடும் அளவுக்கு அவர்கள் ஒரு பவர் சென்டராக இருந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லது இந்த தம்பிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தினருக்கும் என்ன உறவு அல்லது தொடர்பில்லாம் இந்நேரம் சொல்லியிருக்கணும்ல முதலமைச்சர் அவர்கள். வெளியில் வந்த பிறகு இந்த தம்பிகள் ரித்திஷ் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆகாஷ் பாஸ்கர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, விபின் ஜுஜு யாருன்னு எங்களுக்கு தெரியாது, இப்படி இன்னும் பல தம்பி, கிட்டத்தட்ட 15 தம்பிகள் சொல்கிறாங்க. இதில் ஏதோ கார்த்திக்னு 3 கார்த்திக் இருக்குதாக சொல்கிறாங்க. அப்போ இவர்கள் எல்லாம் ஒரு பின்னாடி இருந்துக்கிட்டு மக்களுடைய பணத்தை சுரண்டி கொண்டு வளர்ச்சி திட்டங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு போக வேண்டிய நிதியெல்லாம் கொள்ளையடித்து இன்றைக்கு இரண்டாவது, அதாவது சைமன் டென்னிஸ்ல என்று சொல்லக்கூடிய இன்னொரு பக்கமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தம்பிகள் யார் என்பதை, அவர்களுக்கான தொடர்பு என்ன என்பதை தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக விளக்க வேண்டும்.